கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து இன்றைய நாம் ஆரம்பிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41, 42 இந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களே நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவர்கள் உன் கண்களுக்கு மறவாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்னமே சொன்ன ஒரு வார்த்தை தான். எருசலேம் வந்ததுக்கு பிற்பாடு அந்த நகரத்தில் திரளான மக்கள் அவரை ஆர்ப்பரித்து வரவேற்றார்கள். ஆனால் அதை பார்த்து பொறாமை கொண்ட பரிசேயர்கள் இங்க பேசாமல் இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர்களை அதட்ட வேண்டும் என்று இயேசுநாதர்கிட்ட சொன்ன வேளை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தானு, உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அந்த நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எவ்வளோ நாட்கள் எருசலேம் தெருக்களோட நடந்து எத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்து எத்தனை பேருக்கு நன்மை செய்து மக்களுக்கு திரளான உதவிகள் செய்தும் இந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் இவங்க பேசக்கூடாதே, அவரை துதிக்க கூடாதே, அதட்டம் சொல்லி சொன்னதும் ஆண்டவருக்கு அது தாங்க முடியாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தை வாழ்ந்த நாட்களில் ரொம்ப மன உருக்கத்தோடு பாசத்தோடு மக்கள் மேல் ரொம்ப அக்கறையோடு அவர் செயல்பட்டதாக பார்க்க முடியும். லாசர் வீட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். லாசர் இறந்த வேளையில் சகோதரிகள் அழுதார்கள். அங்க வந்த அந்த உறவினர்களும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழுகிறதை பார்த்து இயேசு கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்து அழுததாக பார்க்க முடியும். இங்கேயும் எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழுதிருக்கிறார். அவர் சிலுவை தொங்குற டைமில் மக்களுக்காக அழுததாக பார்க்க முடியும். வலி தாங்க முடியாமல் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி அங்கே அழுத பார்க்க முடியும். கெத்செமனே பூங்காவனத்தில் அதிகமாக வியாகுலப்பட்டதாக வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் நாட்களில் ரொம்ப மனத்தாழ்மையுடன் அக்கறையோடு அழுகையோடு அவர் செயல்பட்டார். இங்கே விசேஷமாக எருசலேம் நகரத்தை பார்த்து அழுததுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம், அந்த பகுதியில் அவர் எண்ணிலடங்கா அதிசயங்களை செய்து காட்டி மக்களுக்கு நன்மை செய்தார், உதவி செய்தார். திரளான அதிசயங்கள், அற்புதங்கள், நல்ல நல்ல போதனைகள், குடும்பத்தை பற்றி, மன்னிக்கிறதை பற்றி, விட்டு கொடுக்கிறதை பற்றி எல்லாம் மக்களுக்கு போதனையை கொடுத்தார். நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்து காட்டி தன்னோட வல்லமை அவர் வெளிப்படுத்தினார். தன் பரலோகத்திலிருந்து மக்களை ரட்சிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு வந்தவர் என்று நிரூபித்து காட்டி நிறைய அதிசயங்கள் செய்தார். இறந்து போன 3 நபர்களை, யாவீருவின் குமாரியே, அந்த அந்த குமாரத்தையே, அந்த நயினூரில் விதவையின் மகனே, லாசரு, இவர்கள் எல்லாம் உயிரோடு திருப்பி கொண்டு வந்தார். பிசாசு பிடிச்ச மக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். குஷ்டரோகிகளை எல்லாரையும் அருவருப்போடு பார்த்த வேளை அவர் அருகாமை போய் தொட்டு குணப்படுத்தினார். சப்பானிகளை நடக்க வைத்தார். குருடருக்கு பார்வையை கொடுத்தார். ஊமையர்களை பேச வைத்தார். இப்படி எத்தனை எத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்து காட்டி மக்களுக்கு நன்மை செய்து பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்குது, மனம் திரும்புங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க, இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார். இதெல்லாம் சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் கடினப்பட்ட இருதயத்தோடு யாரும் பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்க கூடாது, இவங்களை கடிந்து கொள்ளும் சொல்லி அந்த மக்கள் பேசினதும் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுததுக்கு பிற்பாடு சொன்னார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களே நீ அறிந்திருந்தேனால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவர்கள் உன் கண்களுக்கு மறவாயிருக்கிறது. இன்றைக்காகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற அந்த உண்மையை நீ அறிந்து மனம் திரும்பி இருந்தால் நலமாயிருக்கும். இன்னும் நான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து இதே நிலைமை பிரசங்கம் பண்ண போறது இல்ல. இந்த பகுதியில் நான் நேராக சிலுவைக்கு நேராக போக போறேன். இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. இந்த டைம் ஆகிலும் நீங்க மனம் திரும்பி இருந்தானால், சமாதானத்துக்கேற்ற செய்தியை அறிந்திருந்தானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுதார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிற்பாடு சிலுவையை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்தார். இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் இரட்சகராய் அவர் உயர்த்தப்பட்டார். அவர் சிலுவை சிந்தின இரத்தத்தின் மூலமாக மக்களுக்கு பாவ மன்னிப்பை ஆயத்தப்படுத்தினார். திரளான மக்களிடத்தில் இன்றைக்கும் அந்த தேவ வார்த்தை ஆவியானவர் மூலமாக பேசிக்கொண்டே இருக்குது. உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களே
நீ அறிந்திருந்தேயானால் நலமாயிருக்கும். எருசலேம் நகரத்தார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததினால பிற்பாடு அவர்களுக்கு வந்த அழிவை பற்றி எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையும்படி ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி இடிக்கப்பட்டு சொன்ன வார்த்தையும்படி அந்த ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டது. அந்த மக்கள் அந்த ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்து விட்டது. எவ்வளவு துயரங்களோட கஷ்டங்களோட போனதாக பார்க்க முடியும். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப பாசத்தோடு பொறுமையோடு இன்றைக்காகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்ததனால் நலமாயிருக்கும். ரொம்ப பாசத்தோடு பொறுமையோடு மக்களுக்கு அந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் உங்களுக்காக மனிதனாக பறந்து சிலுவையில் பாடுபட்டேன், ரத்தமெல்லாம் ஊற்றி கொடுத்தேன். நீங்க என்னிடத்தை திரும்பினா போதும், உங்க பாவங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன். நாம் பேசி முடிப்போம். உங்க பாவம் சிவரோன்று இருந்தாலும் ரக்தாம்பர சோப்பானாலும் பஞ்ச போல வெண்மையாயிடும், உறைந்த மழையை போல எல்லாம் பரிசுத்தமாயிடும். நான் மன்னிக்கிறேன், மறந்து விடுகிறேன், எனக்கு நேராக திரும்புங்கள் சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில நமக்காக பாடுபட்ட அந்த கரங்களை காட்டிக்கொண்டு பாசத்தோடு அழைக்கிறார். ஆம் பிரியமானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான கடவுள். வானத்தையும் பூமி எல்லாம் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஆனா நம்மேல் வைத்த அன்பினாலு எப்படியாகிலும் நம்மை ரட்சிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர் மனிதனாக உலகத்தில் வந்தார். வேதத்தை வாசிக்கிறோம், அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. இவரே எங்களுக்கு வேண்டாம் சொல்லி அவரை சிலுவையில் அறையும் கூக்கூரில் இட்டு அன்னைக்கு இருந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனா அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்து இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவராக அவர் மாறி இருக்கிறார். பிரியமான ஒருவேளை நீங்களும் அன்னைக்கு இருந்த அந்த மக்களை போல தெரியாமல் இவரை வேண்டாம், அவரு ஒரு சாதாரண மற்ற மத தேவர்களை போல அந்த வரிசையில் ஒருவர் நிலைமையில நீங்க அவரை ஒதுக்கி விடலாம். ஆனா பிரியமன் அப்படி அல்ல. உலக ரட்சகர், அனைத்து மக்களுடையும் பாவங்களை மன்னிக்கிறார் ஒரே ஒரு ரட்சகராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். வேதாமத்தை எழுதியிருக்குதா, ஆண்டவராய் சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னால அல்லாமல் யாரும் பிதாவின் இடத்தில் சொன்னா பரலோகத்தில் வர முடியாது. அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், வானத்தின் கீழே மனிதருக்கிடையில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை என்று. ஏனென்றாலும் பாவம் செய்த ஆத்மா சாக வேண்டும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இரக்கமுள்ள தேவன் மனிதனாக வந்து அந்த தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக மரித்து பாவத்துக்கு பரிகாரம் பண்ணினார். எபிரேயர் நிருபத்தை வாசிக்கிறோம், பிள்ளைகளான நாம் மாம்சம் ரத்தம் உடையவரானதுனால அவரும் நம்மை போல மாம்சம் ரத்தம் உடைய ஒரு மனிதனாக மாறி மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனு தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ பரியந்தம் மரண பயத்தால் அடிமைகளாயிரும் நம்மை அவர் விடுதலை ஆக்கினார்னு வாசிக்கிறோம். அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார், கஷ்டங்களால் பூர்ணப்பட்டார். அவர் அடையாத துயரங்கள் இல்ல. அவருடைய 2 கைகளிலும் கால்களிலும் ஆணி, அவருடைய தலையில் முள்கிரீடம் சூடப்பட்டது, அவருடைய முதுகெல்லாம் சவுக்கால் அடித்து கிழிக்கப்பட்டது, உள்ளங்கால்னு உச்சந்தல வர காயம். அந்த காயத்தினால வலியால் துடிக்கிற டைமிலும் அவர் அந்த சிலுவை ஜெபம் பண்ணினார், பிதாவே இவர்கள் தெரியாம செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் சொல்லி. அந்த அளவுக்கு மக்கள் மேல அக்கறையும் பாசமுடையவராக அவர் காணப்பட்டார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்து ஒரு பெரிய ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தினார். வேதாமத்தை வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்துறது. பாவ மன்னிப்பு பெறுவதற்கான ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து சிலுவை சிந்தின அந்த ரத்தம் தானே. பாவ விமோசனம் அந்த ரத்தத்தினால் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நம்பி அவரிடத்து வருகிற அத்தனை பேரையும் அவங்க போன நாட்கள் என்னென்ன தப்பு பண்ணினது, எங்க போனது, இந்த காரியங்கள் ஒண்ணுமே அவர் திரும்பி கேட்கறது இல்ல. அப்போஸ்தலர்களுடைய 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அறியாமை உள்ள காரியங்களை காணாதவரே போல் இருக்கு, எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார், மறந்து விடுகிறார். நீங்க வாங்க, நான் மன்னிக்கிறேன், நாம் பேசி முடிப்போம் சொல்லி பாசத்தோடு அழைக்கிறார். ஆனா அந்த அழைப்பை புறக்கணித்து இது எனக்கு வேண்டாம், அல்லாவிட்டாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் வந்து நீங்க போனா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு தருணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நமக்கு தெரியும், வேதாகமத்துல பெலிக்ஸ் அந்த நபரு அப்போஸ்தலனான பவுலை கூப்பிட்டு கர்த்தரோட வார்த்தைகளை கேட்டார். அவர் பிற்பாடு சொன்னார், அப்புறம் கேட்கலாம் சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பயந்து அவரை அனுப்பிவிட்டாரு. ஆனா பிற்பாடு கேட்டு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு அவர் கிடைக்கவில்லை. அந்த நிலைமையில நீங்களும் ஒருவேளை இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கடினப்பட்டு போகுமானாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்காம போலாம். ஆனா தான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனம் நம்மை ஞாபகப்படுத்துறது, உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களே நீ அறிந்திருந்தேனால் நலமாயிருக்கும், இன்றைக்காகலும் நீ அறிந்து மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். நாளை தினம் எப்படிப்பட்ட நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
நாம் அதுக்காக பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, வரிசை நிற்க வேண்டியதில்லை, மற்ற காரியங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி நமக்கு இலவசமாக தருகிறார். நம்பி பெற்றுக்கொள்ளும் சொல்லி இரு கரங்களும் நீட்டிக்கொண்டு என் கரங்களை பாரு. தோமா இயேசு கிறிஸ்து சந்தேகப்பட்டார். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அருகாமையில போய் அவரை கரங்களை காட்டினார். என் கரங்களை பாரு, ஆணிகள் அடிச்சு தழும்புகளை பாருன்னு சொல்லி கரங்களை காட்டி அவரோட சந்தேகத்தை மாற்றுவது போல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருகாமை நின்று உன் சமாதானத்துக்கேற்ற இந்த செய்தியை நீ ஏற்றுக்கொண்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணினார் நம்பி அவரிடத்தில் நீ வருமானால் சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரிடத்தை வருமானால் உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இல்ல. வேதாமத்தில் வாசிக்கிறோம், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மூடப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். உலகத்தில் ஒருவேளை கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைக்கலாம், நிறைய பேரும் புகழும் செல்வாக்கெல்லாம் நமக்கு பெறலாம். இதெல்லாம் இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்கள் எல்லாம் திரும்பி திரும்பி சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு மனிதன் உலகம் முழுவதும் சொந்தமாக்கினாலும் தன்னுடைய ஆத்மா நஷ்டமானால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஆத்மா நஷ்டமானால் அது வேற யாராலும் அதை நமக்கு திரும்பி பெற்று தர முடியாது. ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போது ரட்சிப்பதுக்கு ஆயத்தமாக நீட்டப்பட்ட கரத்தோடு கூட அருகாமல் நிற்கிறார். உன் சமாதானத்துக்கு ஏற்ற இந்த வார்த்தை இன்றைக்காகலும் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். இல்ல புறக்கணித்தால் எருசலேம் பட்டணத்துக்கு அழிவு வந்தது போல, அதை புறக்கணிச்சா நிறைய பேருக்கு பிற்பாடு வாய்ப்பு கிடைக்காம போனது போல ஒரு வாய்ப்பு கிடைக்காம போலாம். ஆனா இன்றைக்கு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் நாள், பாவம் மன்னிக்கப்படுகிற நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாசத்தோடு அழைக்கிறார், நான் இருக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், நான் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தருகிறேன், நீ வாழ வேண்டும், நான் உனக்கு வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல்லி அவர் பாசத்தோடு உங்களை அழைக்கிறதுனால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தை வருமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க பாவம் மன்னிக்கப்படும், பரலோக குடிமகனுள்ள அந்த உரிமையை பெற்று முன்னேறி வாழ முடியும். எந்த இடத்துல உயிர் பிரியுமானாலும் தேவ தூதர்கள் உங்கள் ஆத்மாவை பத்திரமாக பாதுகாத்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும்படி அவர் இருக்கிற இடத்துல நம்மையும் அவரோடு கூட அவர் தங்க வைப்பார். அந்த ஒரு பெரிய நம்பிக்கையோட மரண பயம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியும். அது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்பி கடவுளோட பிள்ளைகளாக மாறுவது அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா யோவான் எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வருகின்ற வேளையில அவர் இருக்கிற வண்ணமாக அவரை பார்க்க போறதுனால அவர் கொப்பாக நாம் மாற போறோம், அவரோடு கூட வாழ போறோம். எவ்வளவோ பெரிய ஒரு மகிமையான காரியங்கள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்போது வாய்ப்பு, இதுதான டைமு. இந்த நல்ல தருணத்தை நழுவிட்டால் பிற்பாடு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், நான் போறது போல திரும்பி வருவேன் என்று. அது மட்டுமல்ல, நமக்கும் எவ்வளவு நாள் வாழ முடியும் சொல்ல முடியாது. ஆனா கிடைச்சிருக்கிற டைம் பயன்படுத்துங்க. உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களே நீ அறிந்திருந்தானால் நலமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுது கண்ணீர் விட்டு இந்த வார்த்தை சொன்னார். ஆனா அந்த மக்களுக்கு அது புரியவில்லை. ஆனா உங்களுக்கு இந்த வார்த்தை புரியத்தக்க நிலைமையில ஆவியான தேவன் மறுபடியுமாக அது திட்ட தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு மனதார நம்பி, ஆண்டவர் ஏசாமி எனக்கு உங்களை வேண்டும், எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக நீங்க மரித்தீர், நான் அதை நம்புறேன், என் பாவத்தை மன்னிச்சுடுங்க, என்னையும் உங்களுடைய ஒரு பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வேண்டுதலோடு அவரை நோக்கி பார்க்குமானா அவரிடத்தில் விருதமான வேற்றுமையோ வித்தியாசமோ பிரிவினையோ மற்ற வித்தியாசங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்ப சொல்லி எல்லாரையும் அவர் பாசத்தை அழைக்கிறதுனால இந்த அழைப்பு உங்களுக்கு உரியது. அவர் உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் ரட்சிக்க ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார், உங்களுக்கு நேராக நீட்டப்பட்ட கரங்களோடு நிற்கிறார். இந்த நாளிலாகதும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தானால் நலமாயிருக்கும். பிரியமானதை யோசித்து பாருங்க, ஒரு நல்ல முடிவெடுங்க, நல்ல தீர்மானம் பண்ணுங்க. நாளை நமக்குரியதல்ல, இன்றைக்கு தான் ரட்சிப்பு, இன்றைக்கு தான் பாவ மன்னிப்பு. அதை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. நாம் ஜெபிப்போம். நான் ஜெபிக்கிறதான இந்த வேளையில இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டுமானாலும் நீங்களும் இருக்கிற இடத்துல செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறதான இந்த வேளையில ஒரு வினாடி அவரை நோக்கி பார்த்து சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மனதார நம்பி, ஆண்டவரே எனக்காக நீங்க மரித்தீர், நான் உங்களை நம்புறேன், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், இந்த உலக வாழ்க்கை பிற்பாடு நானும் பரலோகத்துக்கு வர வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க, என் பாவத்தை மன்னிச்சிடுங்க. அந்த வேண்டுதலும் அவரை நோக்கி பாருங்க, உங்க வேண்டுதலை கேட்பார், உதவி செய்வார். நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இவ்வளவு நேரம்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சிக்கிற தேவன் என்ற நற்செய்தி நாங்கள் கேட்கும்படி உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி. எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர், உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களே, இன்றைய நாளாகலும் நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கு சொன்ன கர்த்தர் எங்களை பார்த்தும் கண்ணீர் விட்டு அழுது, எங்களை பார்த்து ரொம்ப ஆவலோடு பாசத்தோடு இன்றைய நாளில் ஆகதும் நீ இது புரிந்து கொண்டு மனம் திரும்பி இருந்தால் நலமாயிருக்கும். பிற்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போது பயன்படுத்துங்க சொல்லி எங்களை ஆண்டவரை ஞாபகப்படுத்துற தேவன் என்ற அந்த செய்தி ஆண்டவரை நாங்கள் கேட்க செய்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியான தேவன் உங்க உள்ளத்தில் செயல்பட்டு உங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.